காலம் முழுதும் உங்கள் அம்மா யார் அப்பா யாருன்னு அவமானப்பட்ட ஒரு குழந்தைக்கு திடீர்னு தன்னுடைய தாய் இவள்தான் தெரிஞ்சா ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தையினுடைய மனநிலை மாறிடும்னு ஒரு உளவியல் அடிப்படையில் பகவான் யாரை அணுகுனா? கர்ணன் அணுகுனா. உன் தாய் தான் குந்தி, உன்னுடைய தம்பி தான் பஞ்சபாண்டவர்கள், உன்னுடைய தம்பிமாருக்காகவும் உன்னுடைய தாயாக்காகவும் நீ அந்த பக்கம் வந்துரு, இந்த அநியாயக்காரன் துரியோதனன் பக்கத்தில் ஏன்பா இருக்கிறேன்? கர்ணன் சொன்னான், கிருஷ்ணா, இத்தனை நாள் வச்சு என்னை பராமரித்தவனை விட்டுட்டு என்னை பராமரிக்காமல் ஆற்றுல விட்ட எங்கள் அம்மாவை நோக்கி என்னை வர சொல்கிறியா? அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்வார் பாருங்க. துரியோதனன் சாதாரணமானவன் அல்ல கர்ணா, ஆர் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெரும் திருவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். பார் என்று அறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னும் செய்நன்றி போற்றாதவரில் போவேனோ? வரமாட்டார். எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பு சொன்னார் பாருங்க வில்லியார். யார் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி, என்னை யாரு யாருன்னு எல்லாரும் கேட்டான். ஆனால் என் நண்பன் துரியோதனன் கேட்கல, என்னை அரசாக்குனா, ஒரு அரசுக்கு சொந்தமாக்கினா. என்ன அரசுக்கு சொந்தமாக்குறது கூட சாதாரண விஷயம், ஆனால் முடிசூட்டி என்றான். அந்த வார்த்தையில் தான் கர்ணன் நின்றான். ஏன்னா ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டியதாக சரித்திரமே கிடையாது. கிஷ்கிந்தையை மீட்டு கொடுத்தான் ராமன். யாருக்கு? சுக்ரீவனுக்கு. ஆனால் ராமன் முடிசூட்டி வைத்தானா? இலங்கையை மீட்டு கொடுத்தான் விபீஷ்ணனுக்கு ராமன். ஆனால் ராமன் கையால் விபீஷ்ணனுக்கு முடிசூட்டினானா? இல்லை. ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு தன்னுடைய கைகளால் மணிமுகுடம் சூட்டுவது என்பது மரபே அல்ல. அந்த வேலையை இன்னொருத்தர் தான் செய்வாங்க. ஏன்? ஒரு சட்டசபையில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் யார் செய்து வைக்கா? தலைமையாக செஞ்சு வைக்க இல்லை, அதை செஞ்சு வைக்கிறதுக்கு கவர்னர்னு ஒருத்தர் இருக்கார். அது சம்பிரதாயம், அதுதான் கான்ஸ்டியூஷனல் கன்வென்ஷன், அதுதான் மரபு. அந்த வேலை கூட இல்லாமல் அந்த மரபுகளையே மாற்றி தன்னுடைய கையாலே முடிசூட்டினான என் நண்பன் துரியோதனன், அவனை விட்டுட்டு அவரை சொல்கிறேன். ஆர் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெரும் திருவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். அடுத்த வார்த்தையை பாருங்க. பார் என்று அறிய நூற்றுவருக்கும் பழிதீர் பாண்டவர்க்கும் எழுதல வில்லியார். பார் என்று அறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும். என் நண்பன் போர் தான் தூண்டில் அடித்து சபையில் எல்லாரும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தானே, யார் மேலே உள்ள நம்பிக்கையில், யார் பக்கபலமாக இருக்காங்கிற நம்பிக்கையில், இந்த கர்ணன் இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் தான் என் நண்பன் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். இன்னைக்கு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நம்ம போர்தான்னு. அதனால் என் நண்பனை விட்டுட்டு நான் அந்த பக்கம் வருவேன் நீ கற்பனை பண்ணிடாதுன்னு ஒரு பொருள். ஆனால் அந்த பொருளுக்குள்ள வில்லியார் வைத்த சூட்சமத்தை பாருங்க. பாரின்றறிய நூற்றுவருக்கும் கௌரவர்கள் 100 பேரும் சண்டைக்கு தயாராயிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு. பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும். பழிதீர் பாண்டவர்னு சொல்லலை, பழிதீர் வென்றி பாண்டவர்னா என்ன பொருள்? வெற்றி பாண்டவர்களுக்கு தான் கர்ணனுக்கு தெரியுது. வெற்றி பாண்டவர்களுக்குத்தான் தெரிந்த பிறகும் ஒருத்தன் தோல்வியின் பக்கம் நிற்கிறான்னு சொன்னா அவனை விட ஒரு உயர்ந்த கதாபாத்திரம் இன்னைக்கு உலகத்தில் இருக்க முடியுமா? எவெல்லாம் வெற்றி வரும்னு நினைக்கானா அந்த பக்கம்தான் போய் சேருவான். இன்னைக்கெல்லாம் நம்ம ஆள் 10 கரவேட்டி வச்சுருக்கான். எந்த நேரம் எந்த பயம் வருவான்னு இவனுக்கு தெரியல. எவன் வாரானோ அந்த வேட்டி எடுத்து சுற்றிட்டு நான் எப்பவுமே உங்கள் கூட வந்துட்டேன் அப்படின்ட்டுவான். மேலே ஒரு டிசைன் வச்சுருக்கான், கீழே ஒரு முத்திரை வச்சுருக்கான். இது வந்தால் இதை மேலே வச்சு கட்டுறான், அது வந்தால் அதை கீழே வச்சு கட்டுறான். இப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான நாட்டில். ஆனால் வெற்றி என்பது பாண்டவர்களுக்கும் தெரிந்த பிறகும் நான் தோல்வியின் பக்கம்தான் நிற்பேன் என்பது தான் அந்த வார்த்தையினுடைய சூட்சமம். காரணம், என் நண்பன் தோல்வியை தழுவினான்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் நான் இந்த உயிரை கொடுத்தனால அவன் மானத்தை காப்பாற்றுவேன்னு வேற யார் கூடயும் நான் வரமாட்டேன். இந்த உலக ராஜ்யங்கள் அத்தனை எனக்கு கொடுத்தாலும் என் நண்பனை விட்டுட்டு வரமாட்டேன். அதுக்கு பதிலாக என் நண்பனுக்காக என் உயிரையை விட்டுருவேன். நான் ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெரும் திருவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். பாரின்று அறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னும் செய்நன்றி போற்றாதவரில் போவேனோ? நான் வரமாட்டேன். கிருஷ்ணன் பார்த்தார்.
இவன் வரமாட்டான் போல தெரியுது, சரி அடுத்த காயை நகர்த்துவோன்னு நேராக குந்திக்கிட்ட போனேன். போய் சொன்னார், போர் தான் முடிவாயிட்டார். போரில் யாருக்கு வெற்றி அப்படின்னு குந்தி கேட்டா. துரியோதனாதிகள் வெற்றி பெற்றா அப்படின்னா. கிருஷ்ணா அண்ணா, பதறாத, பாண்டவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும், ஏன் பதற? ஆனால் அந்த வெற்றி ஒன்றை வச்சு தான் நிர்ணயமாகணும், இப்போ சூழ்நிலை அப்படி தான் இருக்குன்னார். நான் என்ன செய்யணும் கிருஷ்ணான்னா? நீ ஒரு ஆளுகிட்ட போய் 2 வரத்தை வாங்கிட்டு வரணும். அடுத்த ஆள்கிட்டயா போய் வரம் கேட்கிற? உன் சொந்த பிள்ளைகிட்ட தான் போய் வரம் கேட்க போற அப்படின்னார். அப்படியே பதறி போய் நின்றாள் குந்தி. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக யாருக்குமே தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்று அதை பேழையில் வச்சு அனுப்புனியே, அது இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறது. ஓம் பிள்ளைகளுக்கு எதிரியா யார் தெரியுமா? துரியோதனன் அருகிலே இருக்கிறானே, துரியோதனனுக்காகவே உயிரை கொடுப்பேன் என்று போராடுகிறானே, அந்த கர்ணன் தான் உன் மூத்த பிள்ளைன்னா. ஒன்றும் ஓடலை. அப்பா நீ என்ன சொல்கிறேன்னு? ஆமாம், நேராக போ, அவனை கூட்டிகிட்டு வந்துடு, இந்த 5 பேருக்கும் அவனை தலைமை தாங்க சொல்லு, அவனுக்கு முடி சூட்டிடலாம், அவனுடைய ஆட்சியின் கீழ் மற்ற பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழட்டும், என்ன நான் சொல்கிறது என்ன? சரின்னு புறப்பட்டா. அப்பமாவது உயிர் போச்சா குந்திக்கு? எந்த கடமையுமே இந்த குழந்தைக்கு செய்யலையே. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆப்ளிகேஷனுக்காக அந்த குழந்தை முன்னாடி போய் நிற்கணுமான்னு ஒரு சாமானிய தாய்னா உயிரை விட்டுருவா. ஆனால் அரசமங்க இல்லையா, ஒரு யானை இல்லை 1000 யானையை ஏற்றலாம். ஒரு குந்தி மார்பு மேலே 1000 யானையை நிற்க விடலாம், அவ்வளோ தைரியசாலி. போய் கூப்பிட்டு அவன் வந்துடுவான்னா. சரின்னு என் மகனா கர்ணன்னு அப்படியே வாசல் வரைக்கும் போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு வேகமாக போனேன். பகவானுக்கு தெரியும் நீ இல்லை, படைச்ச நானே கூப்பிட்டு அவன் வரமாட்டான், நீ கூப்பிட்டு அவன் வருவான்னு. நீ கூப்பிடு, அவன் வந்துடுவான். ஒருவேளை வரலன்னான்னா, அந்த ஒருவேளை வரலன்னாங்கிற வார்த்தைக்குள்ளே தான் விஷயமே இருக்குது. நான் என்ன செய்யணும்னா 2 வரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பமாவது நான் அந்த குழந்தைக்கு எந்த கடமையும் செய்யலை. இப்போ என்ன போய் 2 வரம் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க கிருஷ்ணான்னு இந்த வார்த்தையை செவிமடுத்து கேட்ட உடனே உயிரை விட்டாளா? விடலை. என்ன வரம்னா, நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு வரம் கேளு. அர்ஜுனனை தவிர போர்க்களத்தில் வேற யாருக்கும் அவனால் சேதம் வரக்கூடாதுன்னு வரம் கேளு. சரின்னு புறப்பட்டு வந்தா. இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அதுக்கு அவள் கட்டுப்பட்டே ஆகணும். ஒன்றும் இல்லை சார், பல நாள் ஒரு ரகசியம் பூட்டி இருக்குன்னு நாம் நினைக்கலாம். ஒன் ஃபைன் மார்னிங் அது ஒரு ஆளுக்கு தெரிய வருதுன்னு வைங்க, நம்ம எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் அவனை மட்டும் பார்த்தா பயமாக இருக்குமா இருக்காதா? அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கெல்லாம் ஆடுவோம். இப்போ எங்கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு வைங்க, யாருக்குமே தெரியலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அந்த மிஸ்டேக் தெரிஞ்ச ஆள் முன் சீட்டில் சேரை போட்டு உட்காந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் கர்ணனை பற்றி பேச்சு வருமா? கர்ணனுக்கு பதிலாக கும்பகர்ணனை பற்றி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அம்மா கர்ணனில் தானே பேச்ச ஆரம்பிச்சிக்க, இடையில கும்பகர்ணன் எங்கேருந்து வந்தான்னா நீ அப்படி நினைக்கையா? கும்பகர்ணன் முன்வரிசையில் சீட்டை போட்டு உட்காந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானே, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ரகசியமும் அந்த கும்பகர்ணனுக்கு தெரியுமே, பிறகு நான் எப்படி கர்ணனை பேச முடியும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா? பதட்டம் வந்துடும் நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மேலிடங்களில் சில பேரை விட்டு விலக முடியாமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் ரகசியம் அவர்கள் கையில். நீங்கள் பாட்டு கையை தட்டி என்ன இதுலையாவது வம்பில் மாட்டி விடப்படாது. நான் பொதுவாக சொல்கிறையா, அது எவ்வளோ பரிதாபமான விஷயம் தெரியுமா? நாம் வெளியே இருந்து அதை விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் ஒரு மனிதர் ரீதியில் ஒரு மனிதநேயத்தோடு அந்த நிகழ்வை நாம் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ பாவங்கிறது அப்போ தான் நம்ம மனசுக்கு தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு இமேஜ் வந்துட்டுனா அந்த இமேஜை நம்ம அழிச்சுக்கிடணும்னு எந்த மனுஷனும் நினைக்க மாட்டான். அந்த இமேஜுக்கு யார் இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கும்பிடு போடுறத தவிர வேறு வழியே கிடையாது சார். அதான் உலகம். இப்போ வேறு வழி இல்லை. குந்திக்கு புறப்பட்டு நான் தான் உங்கள் அம்மான்னு இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் தான் உங்கள் அம்மான்னு சொன்ன உடனே அந்த எந்த பேழையில் எந்த ஆடையில் அந்த குழந்தையை சுற்றி அனுப்புனாலோ அந்த ஆடையை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை தாயினுடைய கையில் கொடுத்தா, அது வரைக்கும் அவள் தான் தாய்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அந்த ஆடையை தன்னுடைய மார்பின் மீது போட்ட அடுத்த கணம் குந்தியினுடைய மார்பிலிருந்து பால் சுரந்ததாக பாரதம் சொல்கிறது.
இவதான் தாயின்னு தெரிஞ்சு போச்சு. இவன் அழுதான், அவன் அழுதான். அப்பா நீ வந்திருப்பா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட துரியோதனன் கூட இருக்கக்கூடாது, நீ புறப்பட்டு வந்துரு, உன் தம்பிமார் உனக்கு ஆட்சியை தருவாங்க, இனிமே நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு தான் எல்லாரும் நடப்பாங்க, நீ வந்துருன்னா. கர்ணன் சொன்னாம்மா, இன்னைக்கு வந்துருன்னு என்னை கூப்பிடுறியம்மா, ஆனால் அன்னைக்கு நான் என்ன ஆவன்னே தெரியாமல் என்னை பேழையில் வச்சு அனுப்புனியே, ஒவ்வொரு நிமிஷமும் உன் தாய் யாரு, உன் தந்தை யாருன்னு இந்த உலகமே என்னை அலட்சியப்படுத்தியதை, இந்த உலகமே என்னை அவமானப்படுத்தியதை, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கின காலத்தில் நண்பன்கிற போர்வையில் என்னை அரவணைத்த என் நண்பன் துரியோதனனை விட்டுட்டாமா வர சொல்கிற, அதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன், நான் வரமாட்டேன். பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய நீ என்ன ஆற்றல் அனுப்புன, ஆனால் யார் என்னன்னே தெரியாமல் என்னுடைய நண்பன் என்னை தனக்கு துணையாக்கி கொண்டான், அவனுக்காக உயிரை விடுவேன், நான் யாருக்காகவும் எங்கேயும் வரமாட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான், அவனை விட்டுட்டு வர சொல்றியம்மா, அவன் எவ்வளோ பெரிய தியாகி தெரியுமா, இந்த ஊருக்கு வேணா அவன் கெட்டவனாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் துரியோதனன் மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுன்னா. அரசனுடைய அந்த புறத்துக்குள்ள அரசனை தவிர இன்னொரு ஆள் போக முடியாது. ஆனா துரியோதனனுடைய மனைவி பானுமதியினுடைய அந்த புறத்துக்குள்ள துரியோதனனையும் அதுக்கு அடுத்தாப்புல என்ன தவிர யாரும் போக முடியாது. ஒரு சகோதரன் என்கின்ற முறையில் நான் அந்த புறத்துக்குள்ள உரிமையா போவேன் வருவேன். ஒரு நாள் நடந்த சம்பவத்தை தாயிட்ட சொல்றான், நானும் துரியோதனுடைய மனைவியும் சொக்கட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வாசலை பார்க்க பானுமதி உட்கார்ந்துருக்கா, உள் வாங்கி கர்ணன் உட்கார்ந்துருக்கான். ரெண்டு பேரும் சொக்கட்டான் ஆடுகிறார்கள். அது ஒரு சூது தானே. ஒவ்வொரு ஆட்டத்திலையும் பானுமதி தோற்றுக்கொண்டே வருகிறாள். கடைசியாக ஒரே ஒரு ஆட்டம்தான் இருக்கு. அந்த விளையாட்டு விளையாடும் போது பானுமதி தோற்று போவதற்கும் துரியோதனன் வந்து வாசலில் நிற்கிறதுக்கும் சரியாக இருந்தது. இவ பகடையை உருட்டுனா தோற்று போய் வாசலை பார்த்தா துரியோதனன் வந்துட்டான், கணவன் வந்துட்டானேன்னு எழுந்து நின்றாள். கணவன் வந்தால் எழுந்து நிற்கணுங்கிறது அந்த காலத்து சம்பிரதாயம். இப்போ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். வேணுன்னா இவர் மனைவி வந்தால் எந்திரிச்சு நிற்கலாம், காலம் அப்படி ஆயிட்டே தவிர கணவனை பார்த்த உடனே மனைவி எந்திரிக்கிறதெல்லாம் இப்போ நடக்காத விஷயம். ஆனால் இன்னைக்கு கணவனை பார்த்த உடனே மனைவி எழுந்து நின்றாள். ஆனால் பின்னுக்கு திரும்பி பார்க்காம ஆட்டத்தில் தோற்று போன உடனே எழுந்து ஓடுறா போலன்னு நினச்சி அவசரப்பட்டு மடியில் கையை பிடிச்சி இழுத்துட்டான். இந்த சூது எப்பேற்பட்டவனையும் மதிமயக்க வைக்கும். மடியில் கையை கொடுத்து இழுத்த உடனே அந்த இடுப்பில் கட்டியிருந்த மேகலாபரணங்கள் எல்லாம் அப்படியே அருந்து தெரித்து ஓடுகிறது. கர்ணனுக்கு ஒன்றும் ஓடலை. செய்த பிறகுதான் தன்னுடைய செயல் தவறுனே தெரிஞ்சுது. ஸ்தம்பித்து நிற்கிறான், பார்க்குறான், நண்பன் நிற்கிறான் துரியோதனன். இத்தனை நாள் கட்டி காத்த நட்பு இந்த ஒரு சம்பவத்தால் அழிந்து போகுமோன்னு பயந்து போய் நின்றா. ஆனால் துரியோதனன் கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் கர்ணனை பார்த்து சொன்னான், அப்பா அருந்து ஓடிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்றார். எடுக்கவோன்னு மட்டும் சொல்லியிருந்தான்னா பெரிய விஷயம் இல்லை, எடுக்கவோ கோர்க்கவோன்னு ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க வில்லியார், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ போரில் கர்ணனுடைய தயவு யாருக்கு வேணும்? துரியோதனனுக்கு வேணும். போர்னு டிக்ளேர் பண்ணிட்டான். கர்ணன் தான் பக்கபலமாக இருக்காங்கிற தைரியத்தில் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ டிக்ளேர் பண்ண பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. திடீர்னு கர்ணனை பகைச்சிக்கிட்டா போரில் யாரும் துணையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சுயநலம் மட்டும் துரியோதனனுக்கு இருந்திருந்தா எடுக்கவோன்னு மட்டும்தான் கேட்டிருப்பான். கோர்க்கவோன்னு கேட்டான்னா என்ன பொருள்னா, அப்பா எந்த சூழ்நிலையிலையும் தினையளவு கூட நான் உன்னை சந்தேகப்படலை, அதனால தான் என்னால் முத்துக்களை எடுக்கவும் முடியுது, அந்த சின்ன துவாரத்து வழியாக என்னால் அந்த முத்துக்களை பொறுமையாக மனப்பதட்டம் இல்லாமல் கோர்க்கவும் முடிகிறது என்று சொன்னால் மனசளவில் நான் கொஞ்சம் கூட பதறி போகலைங்கிறதுக்காக வில்லியார் அந்த வார்த்தையை போட்டார், எடுக்கவோ கோர்க்கவோ. வடந்தை பொற்றிரும் மேகலை மணியுகவே மாசரத் திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்பேன். எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் திடம்படுதிடுவில் ராஜராஜனுக்கு சருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? இந்த இடத்தை நாமளாவே ஒரு இன்டர்பிரேட் பண்ணி யோசித்து பார்ப்போம். விமர்சனம் என்பது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு.
இப்போ குந்தி விமர்சனத்துக்கு பயப்பட போய் தானே குழந்தைய பழனியில் வச்சு அனுப்புனா. அதே மாதிரி விமர்சனம் துரியோதனன் அரண்மனைக்குள்ளேயும் இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, மேகலாபரணம் அருந்து ஓடிச்சு. கர்ணன் இடுப்பில் கையை கொடுத்து இழுத்தான். துரியோதனன் கர்ணனை நம்பலாம், பானுமதி கர்ணனை நம்பலாம், கர்ணன் பானுமதியும் துரியோதனனுக்கு உண்மையாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த புறத்தில் இருக்கிற வேலையாளும் அவ்வளோ உயர்வாக சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இருக்கா? இல்லை. இந்த சம்பவத்தை அந்த புறத்தில் யாரோ ஒரு பணியாள் பார்த்தான்னு கற்பனை பண்ணுங்களேன். சக ஊழியர்கள்ட்ட போய் என்ன பேசியிருப்பா? துரியோதனன் மாதிரி தன்மானத்தை அடமான வச்சவன் லோகத்தில் இல்லை. போரில் இந்த கர்ணன் துணையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பொஞ்சாதி இடுப்பில் கையை போட்டு இழுத்த பிறகும் அவனை இன்னும் நண்பன் தாங்கிட்டு அலையிறான இந்த பய உயிரோடு இருக்கிறதுக்கு போய் சேர்ந்தானன்னு பேசியிருப்பானா? பேசியிருக்க மாட்டானா? அப்போ அந்த விமர்சனங்களையும் தாண்டி என் நண்பன் எனக்காகவே இருந்தானே, ஆனால் நீ விமர்சனத்துக்கு பயந்து தானம்மா என்னை ஆற்றுல அனுப்பிட்டேன்னு அர்த்தம்.